நான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு பையன்கிட்ட பேசினேன். அந்த பையன் என்ன சொன்னான்னா, ப்ரோ நானும் புக்ஸ்லாம் படிக்கிறேன், நானும் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறேன், பட் ஆனால் என்னால் 1 வீக்கு மேலே என்னால் கன்சிஸ்டண்டாக இருக்க முடியலன்னு சொன்னான். நான் அந்த பையன்கிட்ட கேட்டேன், ப்ரோ கன்சிஸ்டண்டாக இருக்க முடியலன்னா வாட் யூ மீன் அப்படின்னு கேட்டேன். அந்த பையன் என்ன சொன்னான், ப்ரோ எல்லாத்தையுமே நான் கரெக்டாக பண்ணுறேன், பட் ஆனால் ஒரு சில நேரம் பண்ண முடியல ப்ரோ, அதனால் என்னால் கன்சிஸ்டண்டாக இருக்க முடியல அப்படின்னு சொன்னான். பட் ஆனால் ஆக்சுவலாக கன்சிஸ்டன்சின்றது அது கிடையாது. நீங்கள் 1 வீக் பண்ணுறீங்க, ஒரு சில நாள் உங்களால் பண்ண முடியாமல் போகுதுன்னா அதுக்காக உங்களை நீங்களே செல்ஃப் சாபட்டாஜ் பண்ணிவிட்டு என்னால் கன்சிஸ்டண்டாக இருக்க முடியல, என்னால் எல்லாத்தையுமே ஒழுங்காக பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே செல்ஃப் சாபட்டாஜ் பண்ணிக்காங்க. செல்ஃப் சாபட்டாஜ்னா உங்களை நீங்களே என்னால் கன்சிஸ்டண்டாக இருக்க முடியாது அப்படின்னு உங்களை நீங்களே சொல்லிக்கிறது. ஆக்சுவலாக கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு எல்லா நாளும் அப்படியே கரெக்டாக பண்ணிட்டு ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் அப்படி இருக்காது. நீங்கள் 1 வீக் பண்ணுறீங்க, ஒரு சில நாள் உங்களுக்கு பண்ண முடியாமல் போகலாம். அது கூட லைக் அந்த கிராஃப் எப்படி இருக்கும்னா, ஸ்ட்ரைட் லைன் எப்படி இருக்காது. கரெக்டாக பண்ணிவிட்டு ஒரு நாள் கரெக்டாக பண்ணிட்டே வந்துட்டுருப்பீங்க, ஒரு சில நாள் டவுன் சைட் ஆகும், ஒரு சில நாள் கரெக்டாக பண்ணிட்டே இருப்பீங்க, ஒரு சில நாள் டவுன் சைட் ஆகும். ஒரு அதை ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா லைக் அது எப்படி இருக்கும், லைக் நான் ட்ரா பண்ணுறேன். இப்படி இருக்காது, கன்சிஸ்டன்சி எப்படி இருக்காது. Hope you can see இந்த மாதிரி தான் இருக்கும் கன்சிஸ்டன்சி, இந்த மாதிரி தான் இருக்கும் கன்சிஸ்டன்சி. ஒரு சில டவுன் சைடாகவும் அப்படியே பார்த்தா கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், நாட் லைக் திஸ். ஸோ நீங்கள் ஒரு சில நாள் மிஸ் பண்ணுறதால என்னால் கன்சிஸ்டண்டாக இருக்க முடியலன்னு உங்களை நீங்களே செல்ஃப் சாப்டாஜ் பண்ணிக்காதீங்க.